الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبد الله ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين وقال رسول الله صلى الله عليه وسلم اقرأ القرآن فإنه يأتي به يوم القيامة شافعا لأصحابه أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் சென்ற வாரம் குர்ஆனுடைய முன்னுரைகளை, குர்ஆனுடைய பரிசுத்த தன்மைகளை, குர்ஆனுடைய மகத்துவங்களை பற்றி சில விஷயங்களை நாம் படித்திருந்தோம், பகிர்ந்திருந்தோம். அந்த அடிப்படையில் குர்ஆனை விளங்குதல் என்பது அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட மிக உன்னதமான, மிகப்பெரிய விலை உயர்வு மிக்க அருள்பாக்கியங்களில் ஒன்று. அந்த அடிப்படையில் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை சென்ற வாரம் நாம் ஆரம்பித்திருந்தோம். இந்த வாரமும் கூட சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய விஷயங்கள், விளக்கங்கள், அர்த்தங்கள், அதனுடைய ஆழமான உட்கருத்துகள் இவையெல்லாம் விளங்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விரட்டடிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹுவை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நாம் ஓதுகிறோம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். என்ன அர்த்தம் என்றால், விரட்டடிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அறவற்ற அருளாளன், கிருபையான, கிருபை குணம் நிறைந்த அந்த இறைவனின் பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதின் அர்த்தம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழுமே அல்லாஹ்விற்கு உரித்தானது. அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ரப்பில் ஆலமீன், அண்ட சராசரங்களை படைத்து பரிபாலிப்பவன். அர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மான் கிருபையாளன், இரக்கமுடையவன். அர் ரஹீம், அதுவும் கிருபையாளன், இரக்கமுடையவன். ஆனால் தஃப்சீருடைய கருத்துகளில் சில வித்தியாசங்கள் வரும். ஏறத்தாழ கிருபையாளன், இரக்கமுள்ளவன் என்ற அர்த்தங்கள். நாம் மூன்றாவதாக நாம் ஓதுகிறோம் மாலிக் யௌமித்தீன், கியாமத் நாளுடைய இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதி, இறுதி தீர்ப்பு நாளினுடைய அதிபதி. ஈயாக நஅ்புது, நிச்சயமாக இறைவா நாங்கள் உம்மையே நாங்கள் வணங்குகிறோம். வ ஈயாக நஸ்தஈன், இறைவா உம்மிடத்திலேயே நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கேட்கிறோம். எதை கேட்கிறோங்க நாங்க? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காண்பித்தருள்வாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அந்த நேரான பாதை என்னங்க? ஸிராத், அந்த பாதை எப்படிப்பட்டதென்றால், அல்லதீன அன்அம்த அலைஹிம், எவர்கள் மீது நீ அருள் பாக்கியத்தை கொடுத்தாயோ அவர்களின் பாதை. நேரான பாதை என்பது அல்லாஹுவால் அருள் பாக்கியம் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களின் பாதை. எவர்களுடைய பாதை அல்ல,
கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். இரு சாராருடைய பாதைகள் அல்ல. அல்லாஹ் முதல்ல சொல்றான் பாரு, கைரில் மக்தூப் அலைஹிம், எவர்கள் மீது இறைவா உம்முடைய கோபம் இறக்கப்பட்டதோ, உம்முடைய கோபம் எந்த சமுதாயத்தின் மீது காண்பிக்கப்பட்டதோ அந்த கூட்டத்தினுடைய வழியை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. இறுதி வார்த்தை பாருங்க, சூரல் ஃபாத்திஹாவுடைய இறுதி வார்த்தை வலத்தால்லீன். யார் வழி தவறி போயிட்டாங்களோ, அல்லாஹ் சில கூட்டத்தாருக்கு வேதங்களை கொடுத்தான், எங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்த மாதிரி சில கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தஆலா வேதங்களை கொடுத்தான், ஜபூரை கொடுத்தான், இன்ஜீலை கொடுத்தான், தௌராத்தை கொடுத்தான். ஆனால் அதற்கு பிறகும் கூட வழிதவறி போனார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தாரை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சூரத்துல் ஃபாத்திஹா என்பது ஒரு சாதாரண சூரா இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 வசனங்களை கொண்டு முடித்திருக்கிறான். முழு குர்ஆனினுடைய ஆரம்பமான சூறாக்கள். சூரத்துல் ஃபாத்திஹா இது மக்காவில் இறங்கியதா மதீனாவில் இறங்கியதா, பல கருத்து வேறுபாடுகள் முஃபஸ்ஸிரீன்கள் மத்தியில் இருக்கிறது. அது இங்கே தேவையற்ற விஷயங்கள். ஆரம்பமாக தாய்மார்களே, சகோதரிகளே, சில விஷயங்களை நாங்கள் விளங்கணும். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மதிப்பென்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்புகள் என்ன. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எல்லாம் தங்களுடைய கிரதங்களில் ஒரு ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அபு சயீத் இப்னுல் முஅல்லா என்ற சஹாபி, அபு சயீத் இப்னுல் முஅல்லா என்ற சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க, அபு சயீதுடைய பேரை சொல்லி அழைக்கிறாங்க. அவர் பதில் அளிக்கல. அவர் தொழுது முடிச்சுட்டு வந்து சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், நீங்க அழைத்தீங்களா? அந்த தோழர் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், நீங்க அழைத்தீங்களா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா நான் அழைத்தேனா, நீங்க பதில் அளிக்கலையே. அப்ப அந்த தோழர் சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், நான் தொழுகையில இருந்தேனே நானே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தை ஓதி காட்டினாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஜீபு லில்லாஹி வர் ரசூல் லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயத்தை கவனிங்க. அல்லாஹ் சொல்றான், முஃமின்களே, அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதுவருக்கும் நீங்கள் பதிலளியுங்க. இதா தஆக்கும், அவர்கள் உங்களை அழைத்தால். நீங்கள் தொழுகையில் இருக்கிறீங்க, தொழுகை அல்லாத நிலையில் இருக்கிறீங்க, எங்க இருந்தாலும் சரி, அல்லாஹும் அவனுடைய ரசூலும் உங்களை அழைத்தார்கள் என்றால் நீங்கள் பதிலளிக்க வேண்டும், மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப சொல்லிட்டு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபு சயீத் இப்னு முஅல்லா, நான் உங்களுக்கு ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? இந்த மஸ்ஜிதை விட்டு நீங்க வெளியே போறதுக்குள்ளார உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போறேன்னு சொன்னாங்க. அப்படியா, நல்லது சொல்லிட்டு அவருடைய கையை பிடித்து கொண்டாங்க. மஸ்ஜிதை விட்டு வெளியேறும் நேரம் வந்தது. தோழர் சொன்னார், அபு சயீத் சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்களே, சொல்லலையே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன்ல ஒரு மகத்தான சூரா, அஅலமு சூரத்தின், ஒரு மகத்தான சூரா இருக்கிறது, அதனுடைய ஆயத்துக்கள் 7 சொல்லிட்டு சொன்னார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை சொன்னார்கள். குர்ஆனை நல்லா விளங்கணும்னாங்க. 114 சூறாக்களில் ஆக மகத்தான ஒரு சூரா இருக்கிறது என்றால் அது சூரத்துல் ஃபாத்திஹா தான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, முஸ்லீமுடைய ரிவாயத்துல ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தை சொல்றாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் அமர்ந்து இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியோடு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல வானத்திலிருந்து பயங்கரமான சப்தம் வருது, பயங்கரமான சப்தம். எல்லாரும் வானத்தை பார்க்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் வானத்தில் ஒரு கதவு திறக்கப்படுகிறது. ஒரு கதவு திறக்கப்படுகிறது, ரிவாயத்துல வருது, இதற்கு முன்னால் அந்த கதவு திறக்கப்படவே இல்லை. அப்ப அந்த வானத்திலிருந்து ஒரு மலக்கு வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு வந்து சொன்னார், அப்ஷிர் பினூரைன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, 2 ஒளிகளை கொண்டு நீங்கள் சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 2 ஒளிகளை கொண்டு. என்னென்னங்க 2 ஒளி? முதல்ல சொன்னார், ஃபாத்திஹத்துல் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா என்பது இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம், இது ஒரு ஒளி. இது சொல்லிவிட்டு இரண்டாவது சொன்னார், சூரத்துல் பக்ராவுடைய இறுதி சில வசனங்கள். இந்த 2மே இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட
ஆக விலை உயர்ந்த உன்னதமான வரப்பிரசாதங்களில் ஒன்று. ஆக கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சூரத்துல் ஃபாத்திஹா என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அது சாதாரண மற்ற சூறாக்களை போல அல்ல. எந்த அளவுக்கு என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட தௌராத்தாக இருக்கட்டும், ஜபூராக இருக்கட்டும், இஞ்சிலாக இருக்கட்டும், இந்த குர்ஆனாக இருக்கட்டும், சூரத்துல் ஃபாத்திஹாவை போல ஒரு சூறா இறக்கப்படவே இல்லை. அதை போல ஒரு சூறா கிடையாது. அந்த அளவுக்கு விலை உயர்ந்த அதிக ஆழமான கருத்துக்களை கொண்ட சூறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு முன்னால பல வேதங்கள், பல சுஹஃபுகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹாவை போல ஒரு சூறா இதற்கு முன்னால் இறக்கப்படவில்லை. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அது மட்டுமில்ல, நாங்க சிந்திக்கணும், ஒரு நாளைக்கு நாங்க ஐவேளை ஃபர்லான தொழுகையை நாங்க தொழுகிறோம். அதை தாண்டி நாங்கள் நஃபிலான தொழுகைகள் தொழுகிறோம். நாங்கள் எத்தனை தொழுகைகளை தொழுதாலும், அது வாஜிபாக இருக்கட்டும், சுன்னத்தாக இருக்கட்டும், ஃபர்லாக இருக்கட்டும், எல்லா தொழுகைகளையும் நாங்கள் சூரா ஃபாத்திஹாவை நாங்கள் ஓதலை அப்படின்னா எங்களுடைய தொழுகைகள் கூடாமல் போயிடும். சூரா ஃபாத்திஹா என்பது எல்லா தொழுகையிலும் ஓதப்பட வேண்டிய கட்டாயமான ஒன்று. இது எவ்வளவு உயர்ந்த ஒரு சூறாவாக இருக்குமேனால், அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்து என்னோட அடியார்கள், அது அவர்கள் ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அவர்கள் எல்லா தொழுகையிலும் ஓத வேண்டும் என்று மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது. எனவே கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க படிக்க இருக்கிற இந்த சூறா இது சாதாரணமான சூறா இல்லை. அடுத்து பாருங்க, இந்த சூறாவுடைய முக்கியமான விஷயம் என்னவென்றால், குர்ஆன் முழுக்கவே இது மக்களுக்கான நிவாரணி, மக்களுடைய நோய்களுக்கான சிகிச்சை அளிக்கும் நிவாரணி. குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹா என்பது அதிலே மிக மிக பிரதித்துவம் பெற்ற ஆக முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு. எங்களுடைய எல்லா நோய்களுக்கும், வெளிரங்க நோய்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தீர்வாக அமையும். பாருங்க, புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு சந்தர்ப்பத்துல சில தோழர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அரபுடைய சில இடங்களுக்கு போனாங்க. அரபு தேசத்தினுடைய சில இடங்களுக்கு பயணம் செஞ்சு போனாங்க. ஆனால் அந்த பயணம் செஞ்சு போன இடத்துல அந்த மக்கள் இந்த சஹாபாக்களை வரவேற்கவில்லை, விருந்து உபசரிக்கவில்லை, எதுவுமே கண்டுக்கல. அப்ப சஹாபாக்கள் சில நாட்கள் அங்க தங்குறாங்க. தங்குற பொழுது எந்த இடத்துல தங்கினாங்களோ அந்த கோத்திரத்தாருடைய தலைவருக்கு ஒரு விஷஜந்துவால் தீங்கிழைக்கப்படுகிறது. ஒரு விஷஜந்து தோல்ல கொட்டிடுது, வழியால துடிச்சிட்டு இருக்கார் அந்த கோத்திரத்தாருடைய தலைவர். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மக்கள் ஓடோடி வராங்க, சஹாபாக்கள்கிட்ட வராங்க. சஹாபாக்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது, நேர்மையானவங்க மாதிரி இருக்கிறாங்க. சரி, அவங்கள்ட்ட வராங்க. வந்து சொன்னாங்க, உங்கள்கிட்ட யாராவது மருந்து வச்சிருக்கீங்களா, உங்கள யாராவது மருத்துவர் இருக்கிறாரா, அல்லது யாரும் ஓதி பார்ப்பவர் இருக்கிறாரா கேட்டாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்க, நாங்க இத்தனை நாள் ஆகுது எங்களை நீங்கள் உபசரிக்கல, விருந்தோம்பல் செய்யல, நாங்க உங்களுக்காக இதில் உதவி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாக எங்களுக்கு ஏதேனும் ஒரு பரி உபகாரத்தை செய்தாக வேண்டும், அப்படின்னா நாங்க வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் யோசிக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, எங்களுடைய ஆட்டு மந்தைகளை நாங்க சில ஆடுகள் அன்பா தரோம், அன்பளிப்பாக தரோம், நீங்க தயவு செய்து எங்களுடைய தலைவருக்கு நீங்க சிகிச்சைகள் செய்யன்னு சொல்றாங்க. அப்ப சில ஆடுகள் அன்பளிப்பா பெற்றுக்கொண்டு அங்கிருந்து ஒரு தோழர் சஹாபாக்கள் போனாங்க. அந்த ஒரு தோழர் சென்று அல்ஹம் சூராவை ஓதி அந்த எச்சிலுடைய உமிழ் நீரை அந்த வலி இருக்கக்கூடிய இடத்துல உமிழ்கிறார், துப்புறாரு. துப்புன உடனே அல்லாஹுடைய கிருபையால அந்த நோய், அந்த விஷஜந்துவால் தீண்டப்பட்ட அந்த விஷம் அது முறிக்கப்படுகிறது, அவர் நிவாரணம் அடைகிறார். இப்ப அந்த ஆட்டு மந்தையில கூடிய சில ஆடுகளை ஓட்டி கொண்டு வராங்க. அந்த படையில அந்த தலைவர் சொன்னாரு, இங்க பாருங்க, நீங்க பாட்டு ஓதி பார்த்து நீ ஆடை வாங்கிட்டு வந்துட்டீங்க, இது கூடுமா கூடாதான்னு தெரியல, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகுவோம், அவங்க போய் நபிட்ட இது விஷயமா நம்ம கேட்போம்னு சொல்லி நபிட்ட போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, நடந்த விஷயத்தை சொல்லி காண்பிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலஹிக, சிரித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு சொன்னாங்க, நீங்க வாங்கிட்டு வந்த ஆடுகளை பங்கீடு செய்யுங்கள், அதுல எனக்கும் ஒரு பங்கு தாங்கன்னு சொன்னாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய நோய்களுக்கான நிவாரணி சூரத்துல் ஃபாத்திஹா. நினைச்சு பாருங்க, எத்தனை நோய்களுக்கு நாங்க மருந்துகளை நாங்க உண்ணுகிறோம்,
நாங்கள் எத்தனையோ விதமான உலகத்தினுடைய மருந்துகள் நாங்கள் உட்கொள்கிறோம். எங்களுடைய ஒரு காய்ச்சல் வந்துச்சு, எங்கள ஒரு தலைவலி வந்துச்சு, எங்களுடைய சிந்தனை என்னைக்காவது சூரத்துல் ஃபாத்திஹா என்பக்கம் திரும்பி இருக்கிறதா? இதுதான் எங்களுக்கும் சஹாபாக்களுக்குமான வித்தியாசம். இதான் பாருங்க, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்பது இது ஒரு சாதாரண ஒரு சூரா இல்ல, இது மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு நிவாரணி. இது எனவேதான் சொல்லுவாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்க மனனம் விட்டு எங்களுக்கு பிரச்சனையான சந்தர்ப்பங்கள் நாங்க ஓதி வரணும் சொல்லுவாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இது மட்டுமல்ல, உலமாக்கள் சொன்னாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் சொன்னாங்க, ஆக சிறந்த துவா எதுவென்றால் அது அல்ஹம் சூரா தான். சூரத்துல் ஃபாத்திஹா தான் ஆக சிறந்த சூரா. ஏங்க சிறந்த சூரா? ஏன் சிறந்த துவா? ஏன்? அதுக்கான காரணங்கள் என்ன? முதலாவது காரணம் பாருங்க, ஏன் சிறந்த துவா என்றால், துவால நாங்க என்ன முதல்ல செய்வோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நாங்க அல்லாஹ் முதல்ல நாங்க புகழ்வோம். அதுபோல இந்த சூரத்துல் ஃபாத்திஹால முதல் வாசகத்தை பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாங்க துவால ரெண்டாவது விஷயம் என்ன செய்வோம்? சனா ஓதுவோம், சனா செய்வோம், அல்லாஹ்வை அதிகப்படியா நாங்கள் புகழ்ந்து காட்டுவோம். அதே போல பாருங்க, சூரத்துல் ஃபாத்திஹால ரெண்டாவது வாசகம் அர் ரஹ்மானிர் ரஹீம், அதிகப்படியான புகழ். நாங்க துவா செய்யற நேரத்துல இன்னும் அல்லாஹ் அதிகமா புகழ்வோம். யா அர்ஹமர் ராஹிமீன், யா அக்ரமல் அக்ரமீன் சொல்லி நாங்கள் அல்லாஹ் அதிகமாக புகழ்வோம். அது போல ஒரு வாசகம் தான் மாலிக் யௌமித்தீன், அல்லாஹ் புகழ்றாரு, கியாமத் நாளுடைய இறுதி தீர்ப்பு நாளுடைய அதிபதி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் புகழ்கிறார். இதனால் இது சிறந்தது. நாலாவது விஷயம் பாருங்க, இதுல என்ன கேட்கிறார் என்றால், உலகத்துல நாம செய்யற எல்லா துவாலையும் ஆக சிறந்த துவா. ஒரு நபர் செல்வத்தை கேட்கிறாரு, ஒரு நபர் சொத்து சுகத்தை கேட்கிறாரு, ஒரு நபர் பணத்தை கேட்கிறாரு, ஒரு நபர் நல்ல மனைவி கேட்கிறாரு, குடும்பத்துடைய சூழ்நிலைகளை கருதல கொண்டு துவா கேட்கிறாரு. ஆனால் எல்லாவற்றையும் ஆக சிறந்த துவாவுடைய வாசகங்கள் என்ன? அல்லாஹ்விடத்துல நாங்கள் ஹிதாயத்தை கேட்பது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கல்ல, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, இறைவா எங்களுக்கு நீ நேரான வழியை தந்துருவாயாக. அந்த சிறந்த துவா சூரத்துல் ஃபாத்திஹாவில் இடம் பெற்றிருக்கிறது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காண்பித்திடுவாய் யா அல்லாஹ். நாங்க சிறந்த துவான்னு சொல்றதுக்கான காரணம் இவைகள் தான். நாங்க சிறந்த துவான்னு சொல்றதுக்கான முக்கியமான 5வது காரணம் என்னன்னா, இந்த நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நாங்க சொல்லி காட்டுறோம், இறைவா எங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா நாங்கள் உன்னிடத்தில் தான் கேட்போம். அடியார்கள்ட்ட இல்ல, கணவன்கிட்ட இல்ல, மனைவிட்ட இல்ல, பிள்ளைகள்கிட்ட இல்ல, பெற்றோர்கள்ட்ட இல்ல, எங்களுடைய வியாபாரத்தை நம்பி இல்ல. இவை எல்லாவற்றிலும் எங்களுடைய உதவியை நாங்க கேட்கணும். ஆனால் எல்லாவற்றிற்கும் முன்பாக முதல் முறையாக நாம் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். வஇய்யாக நஸ்தஈன். இத்தனை விஷயங்கள் இந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கனால தான் மார்க்கம் சொல்லுது, எங்களுக்கு இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஆக சிறந்த விலை உயர்ந்த திக்ர் இது. இதுல ஹம்த் இருக்குது, அல்லாஹ்வை புகழ்ச்சி இருக்குது, அல்லாஹ்வை ஒரு படி மேலே சென்று புகழக்கூடிய புகழ்ச்சி வாசகங்கள் இருக்குது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க, எங்க வாழ்க்கையில இத்தனை வருடங்கள் நாங்க சூரா ஃபாத்திஹா ஓதுறோம், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நாங்க ஓதுறோம், எவ்வளவு முக்கியத்துவங்களை நாங்க காட்டியிருக்கிறோம். நாங்க சிந்திக்கணும். நாங்க சூரா ஃபாத்திஹாவுடைய ஒரு மிக ஆக முக்கியமான ஒரு சிறப்பு, விலை உயர்ந்த சிறப்பு. நான் ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன் இந்த இடத்துல. முஸ்லிம் ரிவாயத்துல ஒரு ஹதீஸ் வருது, முஸ்லிமுடைய கிதாப்ல. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்ஹம் சூராவுடைய பிரதிபலன் தாக்கத்தை பாருங்க. தாய்மார்கள் சகோதரிகள் சிந்திச்சு பார்க்கணும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொன்னதாக அறிவிக்கிறாங்க. ஹதீஸே குதுசி, அல்லாஹ்வுடைய ஹதீஸ் இது. எப்படி குர்ஆன் அல்லாஹ் இறக்கப்பட்டதோ அதே போல ஹதீஸே குதுசி என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஹதீஸே குதுசி. அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸம்துஸ் ஸலாத பைனி வ பைன அப்தி, நான் இந்த தொழுகையை எனக்கும் என்னுடைய அடியானுக்கு மத்தியில நான் பங்கிட்டு விட்டேன். எத்தனை பங்குகளா? நிஸ்ஃபைன், 2 பங்குகளா நான் பங்கிட்டுட்டேன். ஒரு பகுதியில என்னுடைய அடியான் என்ன புகழ்வான், 2வது பகுதியில என்கிட்ட கேட்பான். அந்த புகழக்கூடிய முதல் பகுதி எனக்கானது,
அவன் கேட்கக்கூடிய இரண்டாவது பகுதி அது அவனுக்கானது. என்னுடைய இறைவன் சொல்லி காண்பிக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க ஹதீஸ்ல, கஸம்துஸ் ஸலாத பைனி வ பைன அப்தி, இந்த தொழுகையை நாங்க எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியில நாங்கள் பங்கிட்டு விட்டோம். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், ஒலி அப்தி மா சஅல், அடியான் என்ன கேட்கிறானோ அது அவனுக்கானது. என்ன புகழ்ந்துட்டான் அடியான், என்ன கேட்கிறானோ அதை தர தயார். ஆனா இந்த உணர்வுகளோட நம்ம இன்னைக்கு ஓதுறோமா? கை சேதப்பட வேண்டும் தாய்மார்களே சகோதரிகளே. அல்ஹம் சூராவை கண்ணை மூடிக்கிட்டு ஓதுறோம், எதையோ மனசுல நினைச்சுக்கிட்டு ஓதுறோம். நாங்க சிந்திக்கிறோம் அல்ஹம் சூராவை, சூரா ஃபாத்திஹாவை எந்த உள்ளுணர்வோடு நாங்கள் ஓதுகிறோம் தொழுகையில என்பதை நாங்க சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஏதோ அல்ஹம் சூரா பல இடங்கள்ல சடங்கு சம்பிரதாயங்கள் அப்படி ஓதப்படுது, அல் ஃபாத்திஹான்ற பேர்ல ஓதப்படுது. எந்த உள்ளுணர்வோட நாங்க ஓதுறோம், எந்த அளவுக்கு நாங்க கருத்துக்களை நாங்க ஆழமா நாங்க சிந்திச்சிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க அந்த ஹதீஸ்ல, அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்வானையானால், நல்லா நீங்க சிந்திக்கணும், அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லுவானையானால் அல்லாஹ் சொல்வானா, ஹமிதனி ரப்பி, என்னுடைய அடியான் என்ன புகழ்ந்துட்டான்பா, என்னோட அடியான் என்ன அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டான்பா. ஹமிதனி ரப்பி. நாங்க சிந்திக்கணும் தாயமார்களே சகோதரிகளே, நாங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்களை இறைவன் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நம்ம சொன்னோமா, அல்லாஹ் சொல்றான் ஹமிதனி ரப்பி, என்னுடைய இறைவன் என்னை புகழ்ந்து விட்டான். அடுத்த அடியான் சொல்றான் அர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான் அஸ்னா அலா அப்தி, அஸ்னா அலைய அப்தி. அடியான் சொல்றான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்கிறான், என்னுடைய இறைவன் என்னுடைய அடியான் என்ன ரொம்ப புகழ்ந்துட்டான், என்னுடைய அடியான் என்ன ரொம்ப புகழ்ந்துட்டான். அர் ரஹ்மான் ரஹீம் சொன்ன உடனே அல்லாஹ்வோட ரியாக்ஷன் பாருங்க, அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் ரொம்ப புகழ்றான்பா. அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் தாய்மார்களே சகோதரிகளே. மூன்றாவதாக அவர் சொல்றாரு வாசகத்தை, மாலிகி யௌமித்தீன் ஓதுறாரு. இதை சொன்னவன் அல்லாஹ் சொல்றான், மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்ன புகழ்ந்து தள்ளிட்டான்பா, என்ன கண்ணியப்படுத்திட்டான், ஓவர் ஐஸ் வச்சுட்டான்பா. நாம சொல்றோமா இல்லையா, ரொம்ப புகழ்றானே அப்படின்ற மாதிரிதான். பாருங்க அல்லாஹ்வுடைய சந்தோஷத்துடைய அளவை பாருங்க. மஜ்ஜதனி அப்தி, என்ன அடியான் என்ன புகழ்றான், என்ன துதிப்பாடுறான், என்ன ஓவரா கண்ணியப்படுத்துறான், அல்லாஹ் புகழ்றான். தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க சிந்திக்கணும், சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு சடங்கல்ல, நாங்க அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்க அல்லாஹ்வை புகழ்கிற துதி பாடுது. அதனால நியத்து வைக்கணும், நாங்க வாழ்க்கையில இனி நாங்க எந்த தருணத்திலும் சூரா ஃபாத்திஹாவை அதனுடைய கருத்துக்களை விளங்காம அதோடைய சிந்தனைகள் இல்லாம நாங்க ஓத மாட்டோம் என்று நாங்கள் உறுதி கொள்ளணும். பாருங்க மாலிகி யௌமித்தீன் நாங்க சொல்லிட்டோம். அடுத்து பாருங்க இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அடியான் இய்யாக நஅபுது ஓத ஆரம்பிக்கிறான். இய்யாக நஅபுது, இறைவா நாங்கள் உம்மையே நாங்கள் வணங்குகிறோம், உம்மிடத்திலே நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஹாதா பைனி வ பைன அப்தி, ஹாதா பைனி வ பைன அப்தி வலி அப்தி மா சஅல். இந்த ரெண்டு வாசகங்கள் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியில் உள்ளது. ஏன் முதல் வாசகம் பாருங்க, இய்யாக நஅபுது, உம்மையே நாங்கள் வணங்குகிறோம், இந்த வாசகம் அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. வ இய்யாக நஸ்தஈன், இறைவா நாங்கள் உன்னிடத்திலே நாங்கள் கேட்கிறோம், இது எங்களோடது, எங்களுடைய அடியார்களோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் அதனால தான் சொல்றான், இந்த வாசகங்கள் எனக்கும் என்னுடைய அடியார்களுக்கும் மத்தியில் உள்ள வாசகங்கள். அதனால நான் என்ன செய்ய போறேன், அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வலி அப்தி மா சஅல். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்றான், எனவே என் அடியான் என்ன கேட்கிறானோ அந்த அடியானுக்கு உரித்தானது. நான் முடிவு பண்ணிட்டேன், என்னோட அடியான் என்ன கேட்கிறானோ அதை நான் கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். அதனால பாருங்க அடுத்த வாசகம் சொல்றாரு, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். நேரான பாதையை கேட்கிறாரு. யாரு வழிகேடுல போனாங்களோ, யாரு சபிக்கப்பட்டார்களோ அவருடைய பாதை விட்டு பாதுகாப்பு தேடுறாரு. வசனத்துல என்னுடைய அடியான் அதை ஓதுறாரு. இதை முடிச்சவன் அல்லாஹ் சொல்றான், ஹாதா லி அப்தி வலி அப்தி மா சஅல். இந்த வாசகங்கள் இருக்கிறது, இந்த வாசகங்கள் எல்லாம் என்னுடைய அடியார்கள் குறித்தானது, நான் அதை கேட்டதை நான் தர தயாராக இருக்கிறேன். இது எப்போ கிடைக்கும் தாய்மார்களே சகோதரிகளே, உறுதியான எண்ணங்களோட, உறுதியான அந்த உணர்வுகளோட இந்த கருத்துக்களை நாங்க விளங்கி ஓதும் போது தான் கிடைக்கும். ஆனா
கைசேதம் துர்பாக்கியத்துல மிகப்பெரிய துர்பாக்கியம் பல காலங்கள் எங்கள் வாழ்க்கையில கடந்துருச்சு. ஆனா சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தங்கள் கூட இன்னைக்கு சமூகம் விளங்கல. சூரா ஃபாத்திஹா விளங்கல, சூரா ஃபாத்திஹாவுடைய மதிப்பு விளங்கல. அல்லாஹ்வுடைய வசனங்களை பாருங்க. ஹாதா லி அப்தி வ லி அப்தி மா சஅல். இது என்னுடைய அடியானுடைய வாசகங்கள். அவன் என்ன கேட்கிறானோ நான் அதை தர தயார். இப்படி நாங்க ஒரு நாள் இந்த வாசகங்களை விளங்கி நாங்க தொழுதோம்னா சிந்திச்சு பாருங்க, எங்களோட அடியான் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிச்சு கடைசி வசனங்கள் வரைக்கும் அல்லாஹ் பயந்து, அல்லாஹ் துதிப்பாடி, அல்லாஹ் அழுது, அல்லாஹ் மேல சந்தோஷத்துல, அல்லாஹ் மேல உள்ள மதிப்புல இந்த ஒரு உணர்வோட ஓதுகிறார் என்றால் நாங்க சிந்திக்கணும், அல்லாஹ் எங்கள்கிட்ட எவ்வளவு சந்தோஷப்படுவான். எனவே கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சூரத்துல் ஃபாத்திஹா ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் அல்ல. நல்லா விளங்கிக்கணும். நாங்க ஒரு நாள் முழுக்க 5 நேரம் தொழுகிறோம், ஓதுறோம், எல்லாவற்றிலும் நாங்க ஓதுறோம். அப்ப அதனுடைய மகத்துவத்தை நாங்க விளங்கணும். நாங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும் போது எங்க உள்ளத்துல ஒரு விதமான ஒரு துடிப்பு ஏற்படணும், ஒரு நகர்வு ஏற்படணும். நாங்க பாட்டு தக்பீர் கட்டி ஓதுறாரு, இவர் பாட்டு ஏதோ ஒரு பக்கத்து சிந்தனையில அல்லாஹ் காப்பாற்றணும். ஒரு அழகான சிரிப்பு, ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு 3 பெண்மணிகள் நின்று தொழுதுகிட்டு இருந்தாங்களாம். யாரும் தவறா நினைச்சு கூடாது. ஒரு 3 பெண்மணி தொழுதுகிட்டு இருந்தாலும் ஒரே வீட்டுல, மாமியா மருமகன் நாத்தனார் 3 பேரும். குறுக்கால ஒரு பூனை ஒன்று ஓடிச்சான் பால் குடிக்கிறதுக்கு. மாமியா சொன்னிச்சான், அடி அங்க பாரு உள்ளக்கார பூனை ஓடுது, பால் மூடி வச்சு இறங்க கேட்டுச்சான். ரொம்ப அறிவாளியான மருமக பக்கத்துல இருந்தவ உடனே அவங்க சொன்னாங்க, என்ன மாமியாரே தொழுகையில போய் பேசுறீங்களே, தொழுகை கூடாம போயிடாதா அப்படின்னு. இதை பார்த்துட்டு இருந்த 3வது நாத்தனார் ரொம்ப அறிவாளி. அவங்க சொன்னாங்களா, நீங்க 2 பேர் தான் பேசிட்டீங்க, நான் மட்டும் தான் பேசல, என் தொழுகை கூடிரும் அப்படின்னாங்களாம். தாய்மால சகோதரி சிரிப்பதற்காக சொல்லல, இது சிந்திக்கணும். நாங்க வீட்டுல தொழுகிற நாங்கள் இங்க தொழுகையோடைய உணர்வு எப்படி இருக்குது? இன்னைக்காக நாங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சிந்திச்சு பார்த்திருப்போமா? பிஸ்மில்லாவை சிந்திச்சு பார்த்திருப்போமா? சூரத்துல் ஃபாத்திஹாவை சிந்திச்சு பார்த்திருப்போமா? அல்லாஹ் அக்பர் என்ற ஒரு வார்த்தையை சொல்றோம், அல்லாஹ் மிக பெரியவன் சொல்றோம். எத்தனை தடவைகள் அந்த வார்த்தையை சொல்லும் போது நாங்க நினைக்கிறோம் அல்லாஹ் மிக பெரியவன்கிறத. தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த உணர்வுகள் உருவாக்கதான் எங்களுடைய குர்ஆனுடைய விழிப்புணர்வுகள். பாருங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லு ஏராளமான விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். சுருக்கமான சில விஷயங்களை சொல்லிட்டு நானு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பாருங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நபியே, நீங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தீர்கள் என்றால் அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானை கொண்டு நீங்க பாதுகாப்பு தேடுங்க. மினஷ் ஷைத்தான் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை கொண்டு பாதுகாப்பு தேடுங்க. நாங்க சிந்திக்கணும், நாங்க ஓதுறது குர்ஆன், ஆனா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஷைத்தான்றது பாதுகாப்பு தேடுங்க. ஏங்க தேடணும்? ஒட்டுமொத்த முஃபஸ்ஸரீன்கள் ஒரு கருத்து சொன்னாங்க. அல்லாம இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஏனென்றால் சில நேரங்களில் ஷைத்தான் ஓதும் போது கூட சில வஸ்வசாக்களை, சில சந்தேகங்களை ஏற்படுத்தி ஈமானை விட்டு தூரமாக்கிடுவானா. தொழுகையில வஸ்வசா, தொழுகையில சந்தேகங்கள், திக்ர் செய்யும் போது சந்தேகம், குர்ஆனை ஓதும் போது சந்தேகம். அதனாலதான் பாக்குறோம் சில பேர் குர்ஆனை கொண்டு ஹிதாயத் பெறாங்க, சில பேர் குர்ஆனை கொண்டு வழிகேடுக்கு போறாங்க. அப்ப மார்க்கம் எங்களுக்கு சொல்லுது, குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானை கொண்டு நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க. லிதஃஇல் வஸ்வாஸ் முஃபஸ்ஸரீன்கள் சொன்னாங்க, குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொன்னாங்க, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், ஷைத்தான் ஏற்படுத்துகிற சந்தேகங்களை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்காக. அப்ப நாங்க குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறோம், நாங்க தொடங்குறோம் அவுது பில்லாவோட நாங்க தொடங்கணும். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல் ஹதீஸ் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அபாதர், அபூதர்ரே, தஅவத் பில்லாஹி மின் ஷயாத்தீனில் இன்சி வல் ஜின், ஜின்களுக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட, மனிதர்களுக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட ஷைத்தான்களை விட்டும் பாதுகாப்பு தேடுன்னு சொன்னாங்க. அப்ப அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆச்சரியம் வந்துச்சு, வலில் இன்சி ஷயாத்தீன் யா ரசூலல்லாஹ், மனிதர்களுக்கு கூட சில ஷைத்தான்கள் இருப்பாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅம், சில நேரங்கள்ல மனிதனை கெடுக்கிற ஷைத்தான்கள் இருப்பார்கள். நாம இன்னைக்கு பார்க்கிறோம், எத்தனையோ அப்துல் ரஹ்மான், எத்தனையோ அப்துல்லா, அது அவர்கள் பேசுறதில்ல வாசகங்கள், அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஷைத்தான்கள் பேசுகிறார்கள். நாம் பார்க்கிறோமா இல்லையா? சில தீங்குகள், சில சந்தர்ப்ப குழப்பங்கள்,
இவையெல்லாம் ஷைத்தான்களால் ஊக்குவிக்கப்படுகின்றன. எனவே மார்க்கம் சொல்லுது, ஃபைதா கரஅத்தல் குர்ஆன் ஃபஸ்தஇத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அடியானே, நீ குர்ஆனை துறந்தீன் என்றால் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடு. அடுத்து பாருங்க வாசகம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனுடைய முதல் வசனம். இதுல கருத்து வேறுபாடு இருக்குது. இந்த இடத்துல பிஸ்மில்லா குர்ஆனுடைய வசனமா இல்லையா என்பது. இந்த இடத்துல அது நமக்கு தேவையற்ற ஒரு விஷயம். ஆனா பாருங்க, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுடைய இதோடைய மதிப்பு என்ன, பிஸ்மில்லாவுடைய மதிப்பு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, இதற்கு முன்னால் கடந்து சென்ற எந்த சமுதாயத்திற்கும் இந்த அருள் பொருந்திய வாசகம் கொடுக்கப்படவே இல்லை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர. 1,24,000 நபிமார்களுக்கு மேலாக உலகத்துல வந்துட்டு போயிட்டாங்க, யாருக்குமே கொடுக்கப்படல பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு எங்களுடைய இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட வாசகம் தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனாகிய அல்லாஹுடைய திருப்பெயரால் நான் ஆரம்பம் செய்கிறேன். பிஸ்மில்லாஹுடைய பரக்கத் எந்த அளவுக்கு அப்படின்னா, நாங்க பார்க்கிறோம் ஹதீஸ்கள்ல பைத்துல் ஹலாவுக்குள்ள போகும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லணுமா, பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக. இது ஒரு முஸ்தஹப். இது அடுத்த ரிவாயத்துகள்ல வருது, ஒதுவா நீங்க ஆரம்பிக்கிறீங்களா பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பம் செய்யுங்க. யார்கிட்டயோ பேசிக்கிட்டு ஏதோ ஒரு சிந்தனையில ஒதுவோடைய முக்கியத்துவம் இல்லாம இப்படி இல்ல. தாய்மார்ல சகோதரிகளே, ஒது செய்ய ஆரம்பிக்கிறீங்களா பிஸ்மில்லாஹ் கொண்டு ஆரம்பிங்க. அல்லாஹ் அக்பர். பிஸ்மில்லாஹ்வுடைய பரக்கத்தை பாருங்க. மார்க்க சொல்லுது, சாப்பிட போறியா அடியானே, நீ சாப்பிடும் போது சொல்லு பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரால். கண்ணியமான தாய்மார்ல சகோதரிகளே, அது மட்டும் இல்ல, அதை தாண்டி எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது, ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒன்றாக சந்தோஷமாக ஒன்று கூடும் சமயத்திலும் பிஸ்மில்லாஹ் சொல்லுங்கள். ஏன்? அங்க ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருக்கக்கூடும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் தன்னுடைய மனைவியிடத்தில் ஒன்று கூடுவாரையானால் அவர் பிஸ்மில்லாஹ் சொல்லட்டும், அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு தொடங்கட்டும், சொல்லிவிட்டு சொல்லட்டும், அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான், எல்லாம் எனக்கும் என்னுடைய கணவருக்கு மத்தியில், எனக்கும் என்னுடைய மனைவிக்கு மத்தியிலே, எங்களுக்கு மத்தியிலிருந்து ஷைத்தானை தூரமாக்கிடுவாயாக. துவா, அற்புதமான வாசகங்கள். அடுத்த வாசகம் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. இறைவா, இந்த ஒன்று கூடுதல் மூலமாக நீ எங்களுக்கு கொடுக்க இருக்கிறாய் குழந்தைகள், அந்த குழந்தைகளை விட்டும் ஷைத்தானுடைய தீங்கை தூரமாக்கி விடு. ஒவ்வொரு தடவை ஓத வேண்டும். ஒரு கணவனும் மனைவி ஒன்று கூடுகிற சமயத்திலே நாங்க இன்னைக்கு பார்க்கிறோம், பல பெற்றோர்களுடைய பல வேண்டுகோள் என்னன்னா, எப்படியாவது என் பையன் சரியாயிடணும் ஹஜ்ரத், எப்படியாவது சரியாயிடணும். அடங்கவே மாட்டிக்கிறான், என்ன சொன்னாலும் அடங்க மாட்டிக்கிறான், ரொம்ப தீங்கு, ரொம்ப ஷராரத்தா இருக்கிறான், ரொம்ப வால் பண்றான். கண்ணியமான தாய்மால சகோதரிகளே, இப்படி யார் இந்த துவாவை ஓதிட்டு, பிஸ்மில்லாஹ்க்கு பின்னாடி இந்த துவாவை யார் ஓதிவிட்டு அடுத்து அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறக்குமையானால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லம் யதுர்ரஹு ஷைத்தானு அபதன். நபியுடைய வாக்கு சத்தியமானது. சொன்னாங்க, எந்த கட்டத்திலும் அந்த ஷைத்தான் இந்த துவா ஓதியதன் மூலியமாக பிறந்த அந்த குழந்தையை ஒருபொழுதும் வழிகெடுத்து விட முடியாது. அப்ப தாய்மால சகோதரிகளே, நாங்க சும்மா பிள்ளைகளை குறை சொல்றோம், எங்கள்கிட்ட உள்ள குறைகளை நாங்க முதல்ல பார்க்கணும். நாங்க எங்களுடைய ஆரம்ப நிலைகள் துவாவோடு ஆரம்பிக்கப்பட்டதா? எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது துவாவோடு ஆரம்பிச்சு வச்சோமா? எங்களுடைய பிஸ்மில்லாஹ்வுடைய முக்கியத்துவம் என்ன? மார்க்கம் சொல்லுது, ஒரு கணவன் மணி ஒன்று கூடும் போது கூட துவா தேவை. ஏனென்றால் ஷைத்தானுடைய தீங்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால இன்னைக்கு சில குழந்தைகளை பார்க்கணும், அல்லாஹ் காப்பாற்றணும், எந்த விஷயங்களுக்கும் அடங்குறது இல்ல. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கு முன்னால, குர்ஆனுக்கு முன்னால, உபதேசத்துக்கு முன்னால, பெற்றோருடைய கண்டிப்புக்கு முன்னால, ஆசிரியர்களோட அரவணைப்புக்கு முன்னால அடங்குவதில்லை. காரணம், இதிலும் இது ஒரு காரணமாக இருக்கலாம். நாங்க துவாவை மறந்தது காரணமாக இருக்கலாம். நாங்கள் அல்லாஹ்ட்ட அதிகமா நாங்க பாவ மன்னிப்பு தேடணும். மார்க்கம் சொல்லுது, பிஸ்மில்லாஹ்ன்ற வார்த்தை ஒரு பொக்கிஷம். இதற்கு முன்னால் அந்த பொக்கிஷம் கொடுக்கப்படல. ஆனா இன்னைக்கு நாங்க பிஸ்மில்லாஹ் எப்படி ஓதுறோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்னைக்கா சிந்திச்சு பார்த்திருப்போமா இந்த வாசகத்துடைய முக்கியத்துவம் என்ன? இது எங்கெல்லாம் நாங்க ஓதணும்? எல்லா செயல்களை தொடங்கும் முன்பும் பிஸ்மில்லாஹ் சொல்லணும். மார்க்கத்துடைய பல ஹதீசுகள் சொல்வதற்கு நேரம் இல்ல, பல ஹதீசுகள்ல மார்க்கம் குறிப்பிட்டு காட்டுகிறது பிஸ்மில்லாஹ் கொண்டு தொடங்குங்கன்னு சொல்லி. எனவே கண்ணியமானவர்களே, பிஸ்மில்லாஹ் என்பது இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம். இப்ப பாருங்க, பிஸ்மில்லாஹ்
அல்லாஹுடைய வார்த்தை. யாரை கொண்டு நாங்க பாதுகாப்பு தேடுறோம்? யாரை கொண்டு நாங்க தொடங்குறோம்? அல்லாஹுடைய வார்த்தை கொண்டு நாங்க தொடங்குறோம். இந்த அல்லாஹ்ன்ற வார்த்தை இது அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று. இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த 99 திருநாமங்களுடைய சாரம்சம் அல்லாஹ் என்ற வார்த்தை. அதனாலதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹ ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹ. எத்தனை வசனங்களை பாருங்க. எல்லா வசனத்திலையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய தன்மை சொல்லும் பொழுது ஆரம்பிப்பது அல்லாஹ் என்ற வார்த்தை கொண்டுதான். புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விற்கு 99 திருநாமங்கள் இருக்கிறது, 99 பெயர்கள் இருக்கு, அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கிறது. யார் அதை மனனமிட்டு அதோடைய கருத்துக்களை உள்ளடக்கி அதோடு யார் மனனமிடுகிறாரோ தஹலல் ஜன்னா, நாளை மறுமையில் சொர்க்கம் செல்வார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பெயர்களை நாங்க மனனமிட்டோம் என்றால் நாளை சொர்க்கத்துக்கு நாங்க செல்வோம். நாங்க சிந்திக்கணும், இன்னைக்கு எங்களுடைய பிள்ளைகள் எங்களிடத்துல எத்தனை பெயர்கள் அல்லாஹுடைய பெயர் ஞாபகமாக இருக்கிறது. நாங்க சிந்திச்சு பார்க்கணும். எனவே கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, பிஸ்மில்லா என்பது இது ஒரு சாதாரண வாசகம் அல்ல, இது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட பொக்கிஷம். இப்ப வாங்க அடுத்த வாசகம் வாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அண்ட சராசரத்தின் புகழ் அல்ஹம்த். இந்த அல்ஹம்துன்ற வார்த்தையில சொன்னாங்க முஃபஸ்ஸிரீன்கள், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எல்லா வகையான இனத்தினுடைய புகழ் என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ அவை எல்லாமே என்னுடைய இறைவனான அல்லாஹ்விற்கானதாகும். அல்ஹம்துலில்லாஹ். அபூ ஜஅஃபர் இப்னு ஜரீர் முஃபஸ்ஸிர் சொன்னாரு, இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வாசகம் இருக்கிறது, இது அல்லாஹ்வுக்கு செலுத்துகிற நன்றி, இது அல்லாஹ்வை நாம் பரிசுத்தன்மைப்படுத்துகிற வாசகம். இன்னும் சொன்னாரு, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான அருள் பாக்கியங்களுக்கான ஒரு பரிகார வார்த்தை. பரிகாரமாகாது, ஜஸ்ட் ஒன் வேர்டு, பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வைன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அடியார்களே, நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நியாமத்தை நீங்க எண்ணி பார்த்தீர்கள் என்றால் அதை நீங்க எண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அதை எண்ணி முடித்து விட முடியாது. அப்படிப்பட்ட அந்த அருள் பாக்கியங்களுக்கு இந்த அடியான் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹ், சர்வ புகழும் என்னுடைய இறைவனுக்கே உரித்தானதாகும். பாருங்க, இந்த அல்ஹம்துன்ற வார்த்தையுடைய மகத்துவத்தை நீங்க உணரணும். நீங்க இப்னு மாஜால ஒரு ரிவாயத்துல வருது, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு அடியான், நல்லா ஞாபகம் வைக்கணும் இந்த வாசகங்களை, ஒரு அடியான் யா ரப்பி லகல் ஹம்த் கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அதீமி சுல்தானிக் என்ற துஆ ஓதுறார். யா ரப்பி லகல் ஹம்த், யா என்னுடைய பரிபால இரட்சகனே, உனக்கே எல்லா புகழும், கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அதீமி சுல்தானிக், உன்னுடைய பிரம்மாண்டமான அரசாட்சி, உன்னுடைய பிரம்மாண்டமான திருப்பொருத்தம், இந்த எல்லாவற்றிற்கும் தகுதியான புகழ் எவ்வளவு இருக்கிறதோ அதை போன்ற புகழ் உனக்கு உரித்தானதாக அப்படின்ற வார்த்தையை சொல்றார் ஒரு அடியான். யா ரப்பி லகல் ஹம்த் கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அதீமி சுல்தானிக். இந்த வாசகத்தை சொன்னவனே மலக்குகள் திணறாங்க. மலக்குகள் யோசிக்கிறாங்க, அடியானுக்கு மலக்குகள் யோசிக்கிறாங்க, இந்த வாசகத்துக்கு என்ன நன்மைகள் எழுதுறது, இந்த வாசகத்துக்கு என்ன மதிப்பீடு கொடுக்கிறது. அமல் நாமாவுடைய வலதுபுறம் இருக்கக்கூடிய மலக்குகள் யோசிக்கிறாங்க. உடனே பாருங்க, இந்த மலக்குகள் அல்லாஹ்கிட்ட போறாங்க. அல்லாஹ்கிட்ட போய் சொல்றாங்க, இறைவா, அடியான் இப்படி ஒரு வாசகத்தை சொல்லியிருக்கிறாரு, லா நதிரி கைஃப் நக்துபுஹா, இந்த வாசகத்துக்கு என்ன நன்மை எழுதுறதுனே தெரியல இறைவா. என்ன நன்மை, ஒரு 100 நன்மையா, 200 நன்மையா, 300 நன்மையா, 400 நன்மையா, என்ன எழுதுறது, ஒன்னும் புரியலையே. அப்ப அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, அந்த அடியான் என்ன சொன்னான், மலக்குகளே அடியான் என்ன சொன்னான் அல்லாஹ்க்கு தெரியும். ஆனா அல்லாஹ் கேட்கிறான், முக்கியத்துவத்தை கொடுத்து கேட்கிறான். அந்த மலக்குகள் சொல்றாங்க, யா ரப்பி லகல் ஹம்த் கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அதீமி சுல்தானிக். இந்த வாசகத்தை அடியான் சொன்னான், இறைவா, உன்னுடைய புகழ, உனக்கான புகழ் எவ்வளவு தகுதியோ அவ்வளவு புகழ்ந்துக்கிறான் உன்னை.
இப்படி சொன்னவனே அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, கால் அல்லாஹ் உக்துபுஹா கமா கால அப்தி, என்னுடைய பாசமான அடியான் என்ன சொன்னானோ அப்படி எழுதிக்குங்க. ஹத்தா எல்கானி, அவன் என்கிட்ட வருவான், ஃபஅஜ்ஸீஹி பிஹா, அதற்கான கூலியை நான் தரேன், அந்த கூலி நான் தரேன். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க சிந்திக்கணும், இந்த கலிமாவை நாங்க காலை மாலை எத்தனை முறை நாங்க ஓதுறோம், அல்லது இந்த கலிமாவை நாங்கள் எத்தனை முறை மனநமிட்டு இருக்கிறோம்? எங்களுடைய பிள்ளைகள் இந்த கலிமாவை நாங்க சொல்லி கொடுத்துருக்கிறோமா? நஷ்டம் இல்லாத லாபங்கள் எல்லாம் தரேன்றான். பேங்க் பேலன்ஸ் அல்லாஹ் தான் முன் வந்து தரேன்னு சொல்றான். பாருங்க, ஒரு எம்எல்ஏ உடைய பிஏ அவர் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு அன்பளிப்பு தரத்துக்கும் ஒரு டைரக்டா ஒரு எம்எல்ஏ நம்மளை அழைச்சி ஒரு அன்பளிப்பு தரது வித்தியாசம் இருக்குது. தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஹம்த் என்ற இந்த புகழ் வாசகம் இருக்குது, அல்லாஹ்வை மிக மிக குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய வாசகம், சந்தோஷப்படுத்தக்கூடிய வாசகம். யா ரப்பி லக்கல் ஹம்த். அதனாலதான் வாசகத்துல முதல்ல சொல்றேன் குர்ஆன்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சர்வ புகழும் அல்லாஹ்விற்கானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. உலகத்துல அடியான் அல்லாஹ்வை துதி பாடுகிற திக்ருகளிலே ஆக சிறந்த திக்ர் எதுவென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு அடியான் அல்லாஹ் அக்பர் சொல்றான், ஒரு அடியான் சுப்ஹானல்லாஹ் சொல்றான், ஒரு அடியான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்றான், என்னென்ன திக்ர்கள் எல்லாவற்றையும் புகழ்றான். ஆனால் எல்லாவற்றையும் விட ஆக விலை உயர்ந்த சிறந்த திக்ர் எதுவென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃதலுத் துஆ, உலகத்துல அடியான் செய்யற எல்லா துஆலையுமே சிறந்த துஆ என்ன, சிறந்த பிரார்த்தனை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ்ன்ற வாசகம் தான். ரப்பனா ஆத்தினா, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக, எத்தனையோ வாசகங்களை நாங்க சொல்றோம். ஆனால் நாங்க முதல்ல சொல்றோமே துஆவுடைய ஆரம்பத்துல ஒரு வாசகம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் ஆரம்பிக்கிறோமே, இந்த அல்ஹம்துலில்லாஹ்ன்ற வாசகம் தான் துஆக்களில் மிக சிறந்த துஆ. ஏன் சிறந்த துஆ? நாங்க அந்த வாசகத்துல எங்களுடைய அடியார்களை, எங்களுடைய அல்லாஹுவை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி அவனுடைய தகுதிக்கேற்றவாறு நாங்கள் அவனை புகழ்கிறோம். எனவே அது மிக சிறந்த துஆ. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஹதீஸ்ல ஒரு பைஹகீன்ற ஹதீஸ்ல ஒரு ரிவாயத் வந்திருக்குது பாருங்க. இந்த அல்ஹம்து எந்த அளவுக்கு உயர்ந்தது இருக்குனால், நாம சொல்ற அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த அல்ஹம்து என்பது எல்லா புகழையும் உள்ளடக்கிய வாசகம். பைஹகில ஒரு ரிவாயத் அதுக்கு ஆதாரமா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து குல்லு, இறைவா எல்லா புகழும் உனக்கானது இறைவா, வலக்கல் முல்கு குல்லு, அனைத்து அரசாட்சி, இங்க எம்எல்ஏ எம்பிக்கள் இருக்கலாம், இங்க சபாநாயகர்கள் இருக்கலாம், கலெக்டர் இருக்கலாம், ஆனால் உலகத்தோட எல்லா அரசாட்சியும் அதிகாரமும் வலக்கல் முல்கு குல்லு, எல்லா அரசாட்சியும் உனக்கானது இறைவா, அதிகாரம் உனக்கானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வபிதிகல் கைரு குல்லு, இறைவா உம்மிடத்தில் தான் எல்லா நலவுகளும் இருக்குது, எங்களுடைய வியாபாரத்துல இல்ல, எங்களுடைய பெற்றோர்களுடைய கைகள்ல இல்ல, நாங்க செய்யற தொழில்கள்ல இல்ல, நாங்க படிச்ச பட்ட படிப்புகள்ல இல்ல, நாங்க சம்பாதிக்கிற பணங்கள் இல்ல, நலவுகள் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. வபியதிகல் கைரு குல்லு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா சொன்னாங்க, வ இலைக யுர்ஜஉல் அம்ரு குல்லு, இறைவா எல்லா காரியங்களும் உன் பக்கமாகவே திரும்புகிறது. என்ன வேணா செய்யுங்க, என்ன விஷயங்கள் நாம நீ சேரும் பாக்கிறோமா இல்லையா, இன்னா லில்லாஹி இன்னா, பல விஷயங்கள் பாக்கிறோம். நாங்க செஞ்சோம் பாய், நாங்க சொன்னோம் பாய், நாங்க நடத்தி காமிச்சோம் பாய், நாங்க தான் போய் உருவாக்கணும் அவரை, நாங்க தான் போய் அதை செஞ்சு கொடுத்தோம், நாங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணோம் பாய். இந்த நான் என்ற எல்லா விஷயத்தையும் தொடைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ இலைக யுர்ஜஉல் அம்ரு குல்லு, எல்லா காரியங்களும் அல்லாஹ்ட்ட தான் போகுது. அல்லாஹ் நினைச்சிருந்தானா உங்களுடைய ஒரே ஒரு நரம்பை பிடிச்சி இழுத்திருந்தா நீங்க எந்திரிச்சு நடந்திருக்க முடியாது. நீங்க என்ன பேசுறீங்க? அல்லாஹ் நினைச்சிருந்தானா ஒரே ஒரு புயல் உங்களுடைய எல்லா பேங்க் பேலன்ஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் சுக்கு நூறாக்கி இருக்க முடியும். நீங்க என்ன பேசுறீங்க? அப்ப தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப இந்த வாசகங்கள் நாங்க சிந்திக்கணும். அல்லாஹ்வை நாங்க புகழ்ற அந்த முதல் வாசகம் அல்ஹம்துலில்லாஹ்ன்ற வாசகத்துடைய அதோடைய கணத்தை, அதோடைய வெயிட்டை, அதோடைய மதிப்பை நாங்க இனிமேலாவது நாங்க உணரணும்.
நாங்க தொழுகையில் இந்த வாசகத்தை சொல்லும் போது எங்களுடைய உள்ளங்கள் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு நடுக்கம் ஏற்படணும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே உரித்தாகட்டும் என்று நாங்க புகழணும் அல்லாஹுவை. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அல்ஹம்து நாங்க யாருக்கு புகழ்றோம் பாருங்க. அந்த ஆயத்துடைய 2வது ஆயத்தை அந்த வார்த்தையை பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இந்த சர்வ புகழ் யாருக்குன்னு சொன்னா எங்களை படைச்ச இறைவனுக்கு, அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழ். இப்ப எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம், அப்படி என்னங்க செஞ்சிட்டான் அல்லாஹ்? அப்படி எங்களுடைய இறைவன் என்ன செஞ்சுட்டான் எங்களுக்கு? அந்த இறைவன் யார்? நாங்க ஏன் இந்த அளவுக்கு முழு உலகத்துடைய அண்ட சராசரத்துடைய புகழெல்லாம் நாங்க எடுத்துட்டு வந்து ஒட்டுமொத்த புகழையும் சேர்த்து நாங்க ஏன் இறைவனை நாங்க வணங்கணும்? இறைவனை நாங்க ஏன் புகழணும்? அந்த இறைவன் யாருங்க எங்களுக்கு? கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய இந்த கேள்விக்கு அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல பதில் சொல்றான். ஓதிக்கொண்டே போகலாம். சில உதாரணங்களை நான் சொல்றேன். அந்த இறைவன் யார் என்றால், ஹுவல்லதீ ஹலககும் மின் துராப். தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களையும் எம்மையும் இந்த முழு சமூகத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களை நாம் மண்ணிலிருந்து படைத்தோம். சிந்திச்சு பார்க்கணும். பாருங்க, ஒரு மண் ஒரு அற்பமானது, அதிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான கண்ணியம் மிக்க மகத்துவம் மிக்க சங்கைப்படுத்தப்பட்ட ஒரு படைப்பெல்லாம் படைக்கிறான். ஹலககும் மின் துராப். இவன் தான் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு தான் இந்த எல்லா புகழுமே. அடுத்து யாருங்க அந்த அல்லாஹ்? ஹுவல்லதீ ஜஅல ஷம்ஸ லியாஅன் வல் கமர நூரன். அல்லாஹ் சொல்றான், நாங்க உலகத்துல இந்த மனிதர்களுக்காக வேண்டி சூரியனை ஒரு ஒளியாக, சந்திரனை ஒரு பிரகாசமாக நாங்கள் ஆக்கி படைத்திருக்கிறோம். நாங்க மறுக்க முடியுமா? முழு உலகத்துடைய ஒரு சவால் விடுவோம் நம்ம இந்த உலகத்துடைய விஞ்ஞானத்துக்கு. ஒரே ஒரு சூரியனை போல ஒரு சூரியனை நீங்க ஏற்படுத்தி காட்டுங்க, ஒரு சந்திரனை போல ஒரு சந்திரனை ஏற்படுத்தி காட்டுங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, காலையில கரெக்ட் டைம், அல்லாஹ் நாடுற பர்ஃபெக்ட் டைம்ல அந்த சூரியன் வருது, மறைய வேண்டிய நேரத்தில் கரெக்டா மறையுது. என்னைக்கா ஒரு நாள் காலையில 2:30 மணிக்கே மறைஞ்சிருச்சுங்க, நைட் 10 மணி தாங்க மறைஞ்சது சூரியன், சொல்ல முடியுமா? இல்லை தாய்மார்களே, சகோதரிகளே, இவன் தான் அந்த இறைவன். நாங்க ஏங்க இந்த புகழ் அல்லாஹ்வுடைய புகழை போய் கொட்டுறோம்? அந்த இறைவன் தாங்க எங்களுக்கு சூரியனை கொண்டு வர வச்சான். அந்த சூரியன் எங்களுக்கு கொண்டு வரலன்னா இன்னைக்கு நாங்க எல்லாரும் இருட்டுல தூங்கி கொண்டு வந்திருப்போம். எங்களால எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் சம்பாதித்திருக்க இயலாது. அந்த சந்திரன் இரவு நேரத்துல கொண்டு வரலன்னு சொன்னா, இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது, இரவு நேரங்கள்ல எங்களுக்கு சந்திரன் இல்லைன்னா பகல் முழுக்க ஏற்படுத்துகிற அந்த சூரிய கதிர்கள் இரவுல எங்களுடைய தூக்கத்தை கெடுத்துரும். இரவு நேரங்களுக்கு எங்களுக்கு உஷ்ணத்தை ஏற்படுத்திடும். அந்த உஷ்ணத்தை விட்டு இந்த அடியார்கள் அல்லாஹ் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி சந்திரனை படைத்திருக்கிறான். அவன் தாங்க எங்க அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அடியார்களே, என்னுடைய அடியார்களே, நான் யார் தெரியுமா? உங்களுக்காக வேண்டி நான் உருவாக்கி இருக்கிறேன். மாஃபில் அர்தி ஜமீஅன். இந்த பூமியில நீங்க எதெல்லாம் கண் முன்னாடி பாக்குறீங்களோ இது எல்லாமே உங்களுக்காக படைக்கப்பட்டது. ஆறுகள், குளங்கள், குட்டைகள், காற்றுகள், மலைகள், மண்கள், மரங்கள், தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், இன்னும் என்னெல்லாம் இந்த அடியான் உலகத்துல பாக்குறானோ அல்லாஹ் சொல்றான், மாஃபில் அர்தி ஜமீஆ. இது எல்லாமே அடியான், இது உனக்கானது. இது மட்டுமா? இறைவன் சொல்றான். இறைவன் யாருங்க? அந்த இறைவனுக்கு நாங்க ஏங்க இவ்வளவு புகழ் செலுத்தணும்? அல்லாஹ் தான் யார் என்றால், ஹுவல்லதீ ஜஅல லகுமுல் லைல லிதஸ்குனூ ஃபீஹ். அந்த இறைவன் உங்களுக்காக வேண்டி இரவு படைச்சான். இன்னைக்கு நாங்க பாக்குறோம், சைக்காலஜி டாக்டர்கிட்ட ஒரு கூட்டம் நிக்கிறாங்க. என்னன்னா, டாக்டர் எங்களுக்கு நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்க மாத்திரை எழுதிட்டாங்க. அல்லாஹ் காப்பாத்துவானாக அந்த நோயை விட்டு. ஆக கொடூரமான நோய். எங்களுக்கு நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. 12ஆகுது, 1ஆகுது, 2ஆகுது. சரி, பகல்ல தூக்கம் வருதாங்க? இல்லை, எங்களுக்கு பகல்லே தூக்கம் வருது இல்லைங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த இரவை நாங்க உங்களுக்கு அருள் பாக்கியமாக நிம்மதிக்காக வேண்டி ஏற்படுத்தணும். இரவை ஏற்படுத்த என்னவா இருக்குங்க? 24 மணி நேரம் பகல். ஒரு சின்ன இமேஜினேஷன் பண்ணி பாருங்க தாய்மார்களே, சகோதரிகளே. அல்லாஹுடைய அந்த கட்டமைப்பு, அல்லாஹுடைய அந்த ஒரு கட்டமைப்பை நீங்க யோசிச்சு பார்க்கணும். நீங்க முழு 24 மணி நேரம் முழுக்க பகலாக இருந்துச்சு, நாங்க எங்க தூங்கி இருப்போம்?
எங்களுடைய குடும்பத்தோடு நாங்க எப்படி சந்தோஷமா இருந்திருப்போம் நாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான் லிதஸ்குனு ஃபீ, நாங்க இந்த இரவை உங்களுடைய நிம்மதிக்கு தான் நாங்க படைச்சோம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அல்லாஹ்விற்கு தான் அல்ஹம்த், எல்லா புகழும். தாய்மார்களே, சகோதரிகள், அல்லாஹ் அடுத்த ஒரு ஆயத்துல சொல்றான், ஹுவல்லதீ ஜஅல லகும் மின் அன்ஃபுஸிகும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அல்லாஹ் யாருன்னா சொல்றான், உங்களுக்கு உங்களுடைய ஆத்மாவிலிருந்து நாங்கள் ஜோடிகளை படைத்தோம். ஜோடிகள், ஒரு கணவனுக்கு ஒரு அழகான மனைவி, அன்பான மனைவி, ஒரு மனைவிக்கு அழகான கணவன், அன்பான கணவனை நாங்க ஏற்படுத்தும். எதுக்காக வேண்டி? லிதஸ்குனு இலைஹா, அந்த அடியார்கள் அந்த மனைவியோடு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக, அந்த மனைவியோடு சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வதற்காக. அல்லாஹ் தஆலா மனைவிமார்களை ஏற்படுத்தியது கடவுளுடைய நிம்மதிகளுக்காக வேண்டிதான். ஆனா இன்னைக்கு நாங்க சிந்திக்கணும் தாய்மார்களே, சகோதரிகளே, எத்தனை வீடுகள்ல கணவன்மார்களை நாங்க சந்தோஷப்படுத்துறோம், உள்ளம் ரீதியாக, உடல் ரீதியாக, குடும்பத்துடைய பொருளாதார ரீதியாக. நன்றா தெரியும், நல்லாகவே தெரியும், என்னுடைய கணவர் இவ்வளவுதான் சம்பாதிக்கிறாருன்னு தெரியும். ஆனால் அதை தாண்டி பல மடங்கு கணவருக்கு நாம் செலவுகளை வைக்கிறோம். ஒரு கணவனுடைய மகத்துவம், கணவனுடைய மரியாதை எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுகிறது மனைவி மகளிடத்துல? அல்லாஹ் சொல்றான் இந்த மக்களை பார்த்து, நீங்க அந்த மனைவியை கொண்டு நீங்க நிம்மதி அடையணும், சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதற்காக தான் உங்களிலிருந்து நாங்கள் ஒரு படைப்பை படைத்தோம். இந்த படைப்பை படைத்தவன் தாங்க அந்த அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பாருங்க, ஹுவல்லதீ யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம். அந்த இறைவன் யாருங்க? கர்ப்ப பைகள்ல நீங்க மாசமா இருக்கும் பொழுது உங்களுடைய கர்ப்ப பைகள்ல அல்லாஹ் அந்த சதை, அந்த ஒரு அற்பமான தண்ணீர்ல இருந்து இரத்த கட்டியாக, சதை கட்டியாக, சதை பிண்டமாக, ஒரு எலும்பாக கொடுத்து அல்லாஹ் தஆலா உருவத்தை வடிவமைக்கிறான். ஒரு ஆணாக, ஒரு பெண்ணாக, ஒரு வெள்ளையாக, ஒரு கருப்பாக, மூக்கு மொழிகளை எல்லாம் கொடுத்து, கை கால்களை கொடுத்து அல்லாஹ் தஆலா வடிவமைக்கிறானே, அவன் தாங்க அந்த இறைவன். ஒரு டாக்டரால செய்ய முடியுமா? ஒரு உலகத்தோட எவ்வளவு விஞ்ஞானம் இவ்வளவு விசாலமாயிருச்சு. மாசமா இருக்கும் போது அந்த உருவத்தை நாங்க அமைக்க முடியுமா? நிச்சயமாக, சத்தியமாக முடியாது. அந்த வேலையை செய்து எங்களுக்கு அழகான பிள்ளைகளை கொடுத்தானே, அவன் தாங்க அல்லாஹ். அந்த அல்லாஹ் பார்த்து நாங்க சொல்றோம் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், ஹுவல்லதீ ஜஅல லகுமுல் அர்த ஃபிராஷன் வஸ்ஸமாஅ பினாஆ. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் யார் என்றால் இந்த பூமியை உங்களுக்கு ஒரு விரிப்பு, ஒரு பாய் மாதிரி ஆக்கி அல்லாஹ் உங்களுக்கு இந்த வானத்தை ஒரு கட்டிடமாக ஆக்கியிருக்கிறான். நாங்க சிந்திக்கணும் தாய்மார்களே, சகோதரிகளே, இது விரிக்கப்பட்ட ஒரு பாய் மாதிரி. இதுல ஒரு வெயிட் வைக்கல, எப்படி ஒரு பேப்பர் காத்துக்கு பறந்துகிட்டே இருக்குமோ அது போல அல்லாஹ் இந்த பூமியை படைச்சு விட்டுறல. அதற்கு மேல இந்த பூமி சரிசமமாக இருப்பதற்காக வேண்டி வானங்களை அல்லாஹ் படைத்து நிறுத்திருக்கிறான். தாய்மார்களே, சகோதரிகளை யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு நாள் வீட்டுடைய மோல்டு பறந்து போயிருச்சு. அது மாதிரி உலகத்துல ஒரே ஒரு நாள் உலகத்துடைய வானம் பறந்து போயிருச்சு. நாம் அந்த பூமியில் நிற்க முடியுமா? தாய்மார்களே, சகோதரிகளே, இவ்வளவு அழகான கட்டமைப்புகளை ஏற்படுத்தினானே அவன்தான் அல்லாஹ். என்றால் ஒரு நாள் நாங்க தொழுகையில் நிற்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் நாங்க சொல்றோம். அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் போது இவ்வளோ விஷயங்கள், இன்னும் ஆயத்துகள் ஏராளமாக இருக்குது. நேரத்தை நான் கருத்துல கொண்டு நான் சுருக்கி கொண்டு நானே எத்தனையோ ஆயத்துகள், அல்லாஹுடைய தன்மைகள், அல்லாஹ் நமக்கு செய்த பாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது. இது எல்லாவற்றையும் செய்த இறைவனுக்கு முன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு எல்லா புகழ். இந்த வாசகத்தை இன்னைக்கு அடியான் சொல்லி தொழ ஆரம்பிக்கிறானோ அன்றுதான் அவனுடைய தொழுகை உயிரோட்டம் உள்ளதாக, உயிர் பெற்றதாக, அல்லாஹ்விடமிருந்து உதவி தேடி இழுத்து வருகிற நபி சொன்னாங்களே கண்குளிர்ச்சின்னு சொல்லி, அந்த தொழுகையாக அன்றுதான் மாறும். நாங்க வாயில சொல்றது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், இவர் பாட்டு ஓதிட்டு போறாரு. உள்ளத்துல ஏதோ ஒரு சிந்தனை, பால் பொங்குது, குழந்தைகள் விளையாடுறாங்க, வீட்டுடைய தேவைகள், சமைக்கணுமே, கணவன் வந்துருவாரு வீட்டுக்கு, என்னென்ன விஷயங்கள் உள்ளத்துல இருக்குமே. ஆனால் எங்களுடைய தொழுகைகள் காலம் காலமாக சடங்கு சம்பிரதாயங்களாக தான் இருக்கும்.
ஆனா அதனால நாங்க தாய்மால சகோதரி நாங்க தௌபா செய்யணும். நாங்க எங்களுடைய ஒரு அவுது பில்லா, எங்களுடைய ஒரு பிஸ்மில்லா, எங்களுடைய ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா, எங்களுடைய அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிற அந்த வாசகங்கள் சொல்லும் போது உள்ளத்துல எங்களுக்குள்ளார இந்த எல்லா விஷயங்களும் வரணும். தாய்மால சகோதரிகளே, குர்ஆன் விசாலமானது, விரிவுரைகள் ஏராளமாக இருக்குது. நாம சுருக்கமா சொல்றோம். என்ன சொல்ல போனா சூரா ஃபாத்திஹாவை விரிவா படிக்கணும். அதை கருத்துல கொண்டுதான். ஏனென்றால் இது ஒட்டுமொத்த குர்ஆனுடைய சாரம்சம். எனவேதான் நாம விரிவாக படிக்கிறோம், விரிவாக நடத்துறோம். எனவே இந்த எல்லா விஷயங்களும் நீங்க கருத்துல கொண்டு நீங்க தக்பீர் கட்டுங்க. தக்பீர் கட்டி அல்லாஹ்க்கு முன்னாடி தொழுக ஆரம்பிங்க. உங்களுடைய கண்கள்ல உங்களை அறியாம கண்ணீர் வரும். அல்லாஹ் நீங்க கேட்காம அல்லாஹ் உதவி செய்வான். நீங்களுடைய கஷ்டமான நேரங்கள் அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த குர்ஆனை நாங்க விளங்கணும். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மகிமைகளை, இதனுடைய அஸ்ரார்களை, இதனுடைய முக்கியத்துவத்தை, இதனுடைய அர்த்தங்களை, விளக்கங்களை நாங்க விளங்கி நாங்க வரக்கூடிய காலங்கள்ல, வரக்கூடிய நாட்களை எங்களுடைய தொழுகைகளை நாங்க சரி செய்யணும். அதற்கான நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நாங்கள் வாழும் காலங்கள்லாம் இந்த குர்ஆனை உன்னதமான முறையிலே படித்து அதை சரியான முறையில் விளங்குகிற ஒரு நற்பாக்கியத்தை தருவானாக. அதே போல இந்த குர்ஆனை விளங்குவதோடு மட்டுமல்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே சரியாக பின்பற்றுகிற ஒரு பாக்கியத்தையும், அதே போல இது முஸ்லிம்களுக்கும் இன்னபிற எல்லா மக்களுக்குமே இந்த குர்ஆனுடைய உண்மைத்துவத்தை, அடிப்படைத்துவத்தை எடுத்து வைக்கிற ஒரு நன்மக்களாக தான் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.